வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாசான அதே சமயம் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்திலிருந்து வந்த ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் வரலாற்றையே எப்படி தலைகீழா மாத்தி எழுதுனாங்க அப்படிங்கிற அந்த உண்மை கதையை தான் இந்த பகுப்பாய்வுல நாம ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன நம்பரை சொல்லணும். அந்த நம்பர் என்ன தெரியுமா? 29. ஆமாங்க, வெறும் 29 தான். பொதுவா 29 வயசுல நாம என்ன பண்ணிட்டு இருப்போம்? நம்ம கரியரை எப்படி செட் பண்றது, அடுத்து என்ன வேலைக்கு போறதுன்னு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஆனா இதே வயசுல கீர்த்தனா ஒரு மாநில அமைச்சராவே பதவியேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் இப்போ பெற்ற அந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு மூளையா செயல்பட்ட ஒரு மாஸ்டர் மைண்ட் வியூகவாதியும் இவங்க தான். பிரிவு 1, கிராமத்திலிருந்து டேட்டா சயின்ஸ் வரை ஒரு வியூகவாதியின் வேர்களை தேடி நாம இப்ப கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்கலாம். இவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு பார்த்தா 1996ல் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்திருக்காங்க. அதுவும் தமிழ் வழியில் அரசு பள்ளியில் படித்த ஒரு சாதாரண மாணவி தான் இவங்க. ஆனால் எண்கள் மேலே அவங்களுக்கு இருந்த அந்த அபாரமான காதல் தான் அவங்கள மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் இளங்கலை பட்டமும், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் புள்ளியியல்ல அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் முதுகலை பட்டமும் வாங்குற அளவுக்கு உயர்த்திருக்கு. பிரிவு 2, அரசியல் வியூகவாதி. கணிதத்தை எப்படி அவங்க தேர்தல் போர்க்களத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. இவங்க படிச்ச அந்த கணித சூத்திரங்களை வெறும் பேப்பரோட நிறுத்திக்கல, அதை நேரா தேர்தல் களத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஐபேக் அப்புறம் ஷோ டைம் கன்சல்டிங் மாதிரியான பெரிய புகழ்பெற்ற நிறுவனங்கள்ல ஒரு டாப் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இவங்க வேலை பார்த்துருக்காங்க. மு.க. ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, சந்திரபாபு நாயுடுன்னு இந்தியாவோட பல முன்னணி அரசியல் தலைவர்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்து தேர்தல் வியூகங்களை ரொம்ப நுணுக்கமா கத்துக்கிட்டாங்க. பிரிவு 3, சிவகாசியில் வரலாறு படைத்தல். அந்த மாபெரும் தேர்தல் வெற்றியை பத்தி இப்போ பேசுவோம். இவ்வளோ நாள் திரைக்கு பின்னால இருந்து தலைவர்களை ஜெயிக்க வச்ச கீர்த்தனா ஒரு கட்டத்துல நேரடியா தேர்தல் களத்துல குதிச்சாங்க. அதுவும் எங்க தெரியுமா? சிவகாசி தொகுதியில. இந்த தொகுதியோட வரலாறை பாத்தீங்கன்னா கடந்த 70 வருஷமா ஒரு பெண் எம்எல்ஏ கூட அங்க ஜெயிச்சதே கிடையாது. அதனால இது அவங்களுக்கு சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்பவே கடினமான ஒரு வரலாற்று சவாலா தான் இருந்துச்சு. ஆனா அவங்களோட வியூகம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கறத தேர்தல் டேட்டா நமக்கு ஆணித்தரமா நிரூபிக்குது. அவங்க 68,709 வாக்குகளை அள்ளி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. தமக்கு எதிராக நின்ற காங்கிரஸ் வேட்பாளரை சுமார் 11,670 வாக்குகள் வித்தியாசத்துல ரொம்ப ஈஸியா வீழ்த்திட்டாங்க. இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் தாங்க. பிரிவு 4, 60 ஆண்டுகால ஆதிக்கத்தை உடைத்தல். தமிழக அரசியலில் உண்டான அந்த மாபெரும் மாற்றத்தை பார்ப்போம். கீர்த்தனாவோட இந்த தனிப்பட்ட வெற்றி ஒட்டுமொத்த தமிழக அரசியல் நிலப்பரப்புலேயே ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் மொத்தம் இருக்கின்ற 234 தொகுதிகளில் 120 இடங்களை கைப்பற்றியிருக்கு. இது சாதாரண வெற்றி இல்ல. கடந்த 60 வருஷமா திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த ஏகபோகத்தை அவங்க ரொம்ப ஷார்ப்பா உடைச்சிருக்காங்க. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இவ்வளவு காலமா பணம், குடும்ப பின்னணி இதெல்லாம் மட்டுமே நம்பியிருந்த அந்த பாரம்பரிய அரசியல் இப்போ முற்றிலுமா மாறிடுச்சு. வெறும் தகுதி, திறமை அப்புறம் துல்லியமான டேட்டா சயின்ஸ் இதை மட்டுமே நம்பி களமிறங்கின ஒரு புது அணுகுமுறை எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கும்னு இந்த வெற்றி நமக்கு தெளிவா காட்டுது. பணபலத்தை டேட்டா எப்படி வீழ்த்தும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. பிரிவு 5, உண்மையான அதிகாரம், அதிகார வர்க்கம் மற்றும் தொலைநோக்கு பார்வை. வாக்குகள் பெறுவதை தாண்டி வேற என்ன இருக்குன்னு பாப்போம். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வெறும் பாதி கிணத்தை தாண்டா மாதிரி தாங்க. கீர்த்தனாவோட உண்மையான பலமே இந்த அரசாங்க அமைப்பு, அதாவது இந்த அதிகார வர்க்கம் எப்படி செயல்படுதுன்னு அவங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சு வச்சிருக்கிறதுல தான் இருக்கு. ஒரு ஃபைல் எப்படி மூவ் ஆகுது, அதுக்கு எந்த அதிகாரியோட கையெழுத்து தேவை, ஒரு அரசாங்க உத்தரவு எப்படி அடிமட்ட மக்களை போய் சேருது, இதெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி. சொல்லப்போனா அதிகாரிகள் அவங்களுக்கு விளக்குறத விட அதிகாரிகளுக்கே சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லாம தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு அப்புறம் இந்தின்னு மொத்தம் 5 மொழிகள்ல அவங்களுக்கு சரளமான புலமை இருக்கு. இது அவங்களோட கட்சிக்கு இந்தியா முழுக்க ஒரு அகில இந்திய அளவிலான பார்வையை கொண்டு சேர்க்க ரொம்பவே உதவியா இருக்கு. ஒரு பக்கம் பாரம்பரியமான ரீஜனல் பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கும்போது இவங்களோட இந்த பன்மொழி திறன் ஒரு நடுநிலையான ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பலமா அமைஞ்சிருக்கு. பிரிவு 6, அரசியலின் எதிர்காலம், இளைஞர்களுக்கான ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி. கீர்த்தனாவோட இந்த பயணம் நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமா உணர்த்துது. உங்கள்கிட்ட எந்த ஒரு பெரிய அரசியல் பேக்ரவுண்டோ, அரசியல் காட்ஃபாதர்களோ இல்லைனா கூட பரவாயில்ல, திறமையும் டேட்டா சயின்ஸ்ல தெளிவான அறிவும் இருந்தா எதையும் சாதிக்க முடியும்.
எதிர்காலத்தை பத்தி அவங்க சொல்லும்போது இந்த அரசாங்கம் வெறும் 5 வருஷத்துக்கானது இல்ல, அடுத்த 50 வருஷத்துக்கு இதுதான் தமிழகத்தை ஆளும் அப்படின்னு ரொம்பவே கெத்தா நம்பிக்கையோட சொல்லியிருக்காங்க. இது சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைங்க, அடுத்த அரை நூற்றாண்டுக்கான ஒரு லாங் டேர்ம் விஷன். இளைஞர்கள் தலைமையிலான முழுக்க முழுக்க டேட்டாவை மட்டுமே நம்பி செயல்படுற இந்த புதிய அரசியல் அணுகுமுறை எதிர்காலத்தை எப்படி தொடர்ந்து மாத்தி எழுத போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இவ்வளோ பெரிய ஒரு நம்ப முடியாத மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பார்வையை கீழே கமெண்ட்ஸ்ல எங்க கூட கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை படிக்க நாங்க ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கோம்.